SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வெளிநாடொன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 12 இலங்கையர்கள் தூதரகம் விடுத்துள்ள கோரிக்கை. மன்னாரில் போலீசாரின் நடவடி. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை. மஹிந்தவின் வீட்டில் நள்ளிரவில் காத்திருந்த மக்கள். JVPயால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் கதறல். குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தப்படும் மக்களுக்கு எச்சரிக்கை. விஜயின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் பதற்றம். 35 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பிற்காக அனுப்பும்போது அவர்களது உடல்நிலை தொடர்பில் உறவினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பிற்காக இஸ்ரேலுக்கு சென்றுள்ள சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. உளவியல் பிரச்சினைகள் மற்றும் போதைப்பொருள் பாவனை காரணமாக 12 இலங்கையர்கள் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பாதிப்புகளில் உள்ள நபர்களை வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக அனுப்புவதை தவிர்க்குமாறு சம்பந்தப்பட்ட குடும்பங்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை இஸ்ரேலில் முறையற்ற வகையில் செயல்பட்ட 2 இலங்கையர்கள் அவர்களின் குடும்பத்தினரின் கோரிக்கைக்கு அமைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 2 நபர்களும் தங்கள் கடவுச்சீட்டுகளை இழந்ததால் தூதரகம் 2 தற்காலிக கடவுச்சீட்டுகளை இலவசமாக வழங்கியதாக தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். மன்னாரில் நேற்றைய தினமிரவு போலீசார் கொடூரமாக தாக்கியதில் காயமடைந்த பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தின போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கொடூரமாக தாக்கிய நிலையில் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவை ஊடாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் போலீசார் தங்கள் மீதுள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மேலும் போராட்டத்தில் முன்னின்று செயல்படும் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் முன்னெடுத்து வருகின்றனர். ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற போராட்டத்தில் அராஜகமாக மக்களை தாக்கியது மாத்திரமில்லாமல் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் போலீசார் மேற்கொண்டுள்ளமை மன்னார் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் அமைதியான மக்கள் போராட்டத்தில் பெண்கள், மதகுருக்கள், பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்ட போலீசார் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை போராட்டக் குழு முன்னெடுக்க உள்ளதுடன் மனித ஆணைக்குழு மற்றும் போலீஸ் முறைப்பாட்டு பிரிவிலும் முறைப்பாடு மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிவிதுருஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த போது முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஒருவர் காணாமல் போனதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார். பிளவத்தையில் காணாமல் போன இந்த தலைவரை உடனடியாக கண்டுபிடிக்குமாறு உதய கம்பன்பில கோரிக்கை விடுத்தார். கம்பன்பிலவின் முறைப்பாட்டினை புரிந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ புன்னகையுடன் பதிலளித்துள்ளார். கடந்த கால நிகழ்வுகளை நினைவுகூர்ந்த மஹிந்த ராஜபக்ஷ 1988-89 ஆண்டு காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியில் காணாமல் போல இளைஞர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் கால்டன் வீட்டிற்கு வந்து பல முறைப்பாடுகளை செய்துள்ளதாக கூறியுள்ளார். அவர்கள் நள்ளிரவில் கால்டன் வீட்டிற்கு வந்து விடியற்காலை வரை இந்த வீட்டில் இரவை கழித்ததாகவும் காணாமல் போன தங்கள் பிள்ளைகள் பற்றிய தகவல்களை வழங்கியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நினைவு குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு வந்த அனைத்து முறைப்பாடுகளையும் உடனடியாக விசாரிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்தார். அதிகளவிலான ஆற்றல் இழப்பு பெரும்பாலும் பழமையான மின் சாதனங்களால் ஏற்படுவதாக இலங்கைக்கு நிலைபெறுதாக சக்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த இழப்பு பெரும்பாலும் 10 ஆண்டுகளுக்கு மேலான குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவதால் ஏற்படுவதாகவும் அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியின் போது குறித்த அதிகார சபையின் பணிப்பாளர் ஜெனரல் ஹர்ஷ விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். ஆய்வுகளின் போது இலங்கையில் திறமையற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிக மின்சார கட்டணத்திற்கு காரணம் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். இந்த பிரச்சினை பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டிகளில் காணப்படுகிறது. மேலும் குளிரூட்டியால் இந்த பிரச்சினை ஏற்படுகிறது. மேல் மாகாணத்தில் உள்ள வீடுகளில் 3 குளிர்சாதன பெட்டி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதன் காரணமாக மாதத்திற்கு 100 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சார நுகர்வு உள்ளது. மேலும் இலங்கைக்குள் திறனற்ற உபகரணங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏர் கண்டிஷனர்களுக்கும் இதே விதி கடுமையாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்.
உலகச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான ஜோசப் விஜய் நேற்று முன்னெடுத்த தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் நெரிசல் காரணமாக பலர் உயிரிழந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கரூரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது நெரிசல் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக வைத்தியசாலையை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் குழந்தைகள் மற்றும் பெண்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பல 100க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அனர்த்தம் காரணமாக உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை கரூர் அனர்த்தம் குறித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு போதுமான சிகிச்சை வழங்குமாறு துறைசார் அமைச்சருக்கு உடன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடொன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 12 இலங்கையர்கள் தூதரகம் விடுத்துள்ள கோரிக்கை. மன்னாரில் போலீசாரின் நடவடி. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை. மஹிந்தவின் வீட்டில் நள்ளிரவில் காத்திருந்த மக்கள். ஜேவிபியால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் கதறல். குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தப்படும் மக்களுக்கு எச்சரிக்கை. விஜயின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் பதற்றம். 35 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்.